நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும். அகமதாபாத் விமான விபத்து நடந்திருக்கும் நிலையில் மோடியின் 11 ஆண்டு ஆட்சி காலத்தில் விமானம் தொடர்பான கதைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1. ஏர் இந்தியா பெருமிதம். கர்நாடகா சிமோகா விமான நிலைய திறப்பு விழாவில் 2023 பிப்ரவரி 27 நடந்தபோது பேசிய பிரதமர் மோடி 2014 ஆண்டுக்கு முன்பு ஏர் இந்தியா பற்றி விவாதம் எழுந்தால் அது நெகட்டிவான விஷயங்கள் பற்றியதாகவே இருக்கும். காங்கிரஸ் ஆட்சியில் ஏர் இந்தியா நிர்வாகத்தில் ஊழல் நிரம்பியிருந்தது. இப்போது இந்தியாவின் திறனை உலகுக்கு உணர்த்தும் வகையில் ஏர் இந்தியா புதிய உயரத்துக்கு பறந்து கொண்டிருக்கிறது என்றார். கர்நாடகா சிமோகாவில் 450 கோடி ரூபாய் செலவில் பாஜகவின் சின்னமான தாமரை வடிவத்தில் கட்டப்பட்ட விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்த போதுதான் இப்படி சொன்னார். இந்த விழா நடப்பதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்பு தான், அதாவது 2021 அக்டோபரில் இந்திய அரசுக்கு சொந்தமான ஏர் இந்தியா விமான நிறுவனத்தை நஷ்டம் என சொல்லி 68 ஆண்டுகள் கழித்து மீண்டும் டாடா நிறுவனத்திற்கே விற்றது மோடி அரசு. மோடி பெருமை பேசிய ஏர் இந்தியா நிறுவனத்துடைய லட்சணம் அகமதாபாத் விமான விபத்தில் வெளிப்பட்டது. அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் ஓடுபாதையிலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியிருக்கு. பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டடத்தில் விழுந்து வெடித்து சிதறியதில் விமானத்தில் இருந்த 241 பேரும், மருத்துவக் கல்லூரி விடுதியில் இருந்த 5 மாணவர்களும், கல்லூரி வளாகத்தில் இருந்த 19 பேரும் என 265 பேர் உடல் கருகி இறந்திருக்கிறார்கள். இந்த விபத்து நடப்பதற்கு 3 மாதங்கள் முன்பு தான் ஏர் இந்தியா விமானங்களின் வயது பற்றிய நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் ஏர் இந்தியா நிறுவனத்தின் 37% விமானங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானவை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாச்சு. இந்த அறிக்கையில் ஏர் இந்தியாவில் மொத்தம் 188 விமானங்கள் இயக்கி வருகிறது. இந்த விமானங்களில் 15 ஆண்டுகளை கடந்த விமானங்கள் மட்டும் 43, 10 முதல் 15 ஆண்டுகள் பழமையானவை 27 விமானங்கள், 5 முதல் 10 ஆண்டுகள் பழமையானவை 59 விமானங்கள், 5 ஆண்டுகளுக்கும் குறைவான விமானங்கள் 69. இந்த அறிக்கை ஏர் இந்தியாவின் விமானங்களின் பாதுகாப்பு மற்றும் செயல்பாடுகள் குறித்து விவாதங்களை எழுப்பியது. இதில் அகமதாபாத்தில் விபத்தை சந்தித்த ஏர் இந்தியா போயிங் ட்ரீம் லைனர் விமானத்துடைய வயது 11 ஆண்டுகள். இந்த விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் விழுந்து நொறுங்கியிருக்கிறது. 2. இரட்டை என்ஜின். அதே சிமோகா விமான நிலைய திறப்பு விழாவில் பிரதமர் மோடி பேசும்போது, சர்வதேச அளவில் வேகமாக முன்னேறி வரும் இந்தியாவுக்கு நூற்றுக்கணக்கான விமான நிலையங்கள் தேவைப்படுது. கர்நாடகாவில் இரட்டை என்ஜின் அரசு இருப்பதால் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நகரங்கள் வேகமாக வளர்ந்து வருகிறது என்று சொன்னார். மோடி அன்றைக்கு பேசும்போது கர்நாடகாவில் பாஜக அரசு இருந்தது. அதனால் மத்திய மாநில பாஜக அரசுகள் என்பதை இரட்டை இன்ஜின் அரசு என பெருமையாக பேசினார் மோடி. 2025 அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானமும் இரட்டை என்ஜின் கொண்டதுதான். என்ன பயன்? 2 என்ஜின் இருந்தும் 265 உயிர்களை காப்பாற்ற முடியவில்லை. 3. அவ்வாய் செருப்பு அணிந்தவர்களும் விமானத்தில் பறக்க வேண்டும். அவ்வாய் செருப்பு அணிந்தவர்களும் விமானத்தில் பறக்க வேண்டும். அந்த சூழலை இப்போதே நான் மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறேன் என பல இடங்களில் பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். ஏழைகளும் விமானத்தில் பறக்க வேண்டும் என்பதுதான் எனது கனவு என 2024 ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினார் பிரதமர் மோடி. இதே பேச்சைத்தான் அதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பும் 2019 ஜனவரி 30 குஜராத் சூரத்தில் புதிய விமான நிலையம் அடிக்கல் நாட்டு விழாவிலும் பேசினார் மோடி. அவ்வாய் செருப்பு அணிந்த சாதாரண குடிமகனும் விமானத்தில் பயணிக்க வேண்டும் என்பதே எனது கனவு என்றார். அதன் பிறகு 2023 பிப்ரவரி 27 நடந்த கர்நாடகா சிமோகா விமான நிலைய திறப்பு விழாவிலும் இதே விஷயத்தை பேசினார் மோடி. ஏர் இந்தியா என்கிற விமான சேவை விட்டுவிட்டு சொந்தமாக ஒரு பயணிகள் விமானம் கூட இல்லாத அரசு என்கிற பெருமையை தேடி தந்தவர் மோடி. டாட்டாவிடம் இருந்த ஏர் இந்தியா நிறுவனத்தை 1953 ஆண்டில் நேரு அரசு 2.8 கோடி ரூபாய்க்கு வாங்கி அரசுடைமையாக்கியது. 68 ஆண்டுகளுக்கு பிறகு அதே டாடா குழுமத்திடம் 18,000 கோடி ரூபாய்க்கு விற்றது மோடி அரசு. பிறகு எப்படி அவ்வாய் செருப்பு அணிந்த சாதாரண குடிமகனும் விமானத்தில் பயணிக்க முடியும்? ஏழைகளும் விமானத்தில் பறக்க வேண்டும் என்ற கனவு எப்படி நிறைவேறும்? 4. ரீல்ஸ் போட்ட விமானத்துறை அமைச்சர். அகமதாபாத் விமான விபத்து நடந்த இடத்தை பார்வையிடும் வீடியோவை தொகுத்து இசையெல்லாம் சேர்த்து ரீலாக வெளியிட்டிருக்கிறார் விமானத்துறை அமைச்சர் ராம் மோகன். துயர நிகழ்விலும் இப்படி ரீல்ஸ் வெறியோடு அலையும் ஒருவர் மோடி அமைச்சரவையில் தான் இருக்க முடியும். 5. மோடியின் ஃபோட்டோஷூட். இந்த மனிதரிடம் அடிப்படையாகவே ஏதோ ஒரு பயங்கர சிக்கல் இருக்கிறது. ஒரு பெருந்துயர நேரத்தில் இதுபோல லோ ஆங்கிளில் தன்னை புகைப்படம் எடுப்பதற்கு முக்கியத்துவம் யார் கொடுப்பார்? மோடி அவர்களே அவமானம் அடைந்தது போல் ஒரு முறை நடிக்கவேனும் செய்யுங்கள் என்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மோடியை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். லோ ஆங்கிளில் ஃபோட்டோ எடுக்க வேண்டும் என்றால் அந்த ஃபோட்டோகிராஃபர் கிட்டத்தட்ட படுத்துத்தான் கிளிக் செய்திருப்பார்.
விபத்தின் போது மீட்பு பணிகளை செய்வதை விட பேரிடர் கொண்டது மோடியின் போட்டோகிராஃபரின் வேலை. 6. பரத்வாஜ் முனிவர். ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான குஜராத் மாநிலத்தில் மோடிக்கு பிறகு முதல்வரானவர் ஆனந்திபென். அதன் பிறகு ஆளுநர் ஆனார். 19/11/2024 அன்று லக்னோவில் நடைபெற்ற பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆனந்திபென், விமானம் பறக்கும் தத்துவத்தை கண்டுபிடித்தது ரைட் சகோதரர்கள் அல்ல, பரத்வாஜ் முனிவர் என்றார். இதனால் பரத்வாஜ் முனிவருக்கு சிறுமை எதுவும் ஏற்பட்டு விடாது தானே. 7. ரஃபேல் விமான ஆவணங்கள் மாயம். காங்கிரஸ் ஆட்சியில் நிலக்கரி கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான வழக்கில் நிலக்கரி கோப்புகள் மாயமாகிவிட்டது என்று தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரியில் கந்திக்குப்பத்தில் 2014 ஏப்ரல் 16 பேசினார் பிரதமர் மோடி. மன்மோகன் சிங் ஆட்சியில் நிலக்கரி கோப்பு மாயமாகிவிட்டது என்று சொன்ன மோடி, அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு ரஃபேல் விமான ஆவணங்கள் ரகசியமாக வெளியே போனது. ரஃபேல் ஒப்பந்த ரகசிய ஆவணங்கள் கசிந்ததால் நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. ஆவணங்களை ரகசியமாக நகல் எடுத்து வெளியே கசிய காரணமாக இருந்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரமே தாக்கல் செய்தது மோடி அரசு. 8. சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு விமானம் இல்லை. 2019 நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் தான் காஷ்மீரின் புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு. 300 கிலோ RDX வெடிமருந்துடன் ட்ரக் ஒன்று இராணுவ வீரர்களை ஏற்றுச் சென்ற வாகனம் மீது மோதி வெடித்தது. பயங்கரவாதிகள் நடத்திய இந்த தாக்குதலில் 40 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். இதனை தேர்தலுக்கு பயன்படுத்திய பாஜக வெற்றியும் பெற்றது. புல்வாமா தாக்குதல் பற்றி பல்வேறு சந்தேகங்கள் அப்போது எழுப்பப்பட்டன. அன்றைக்கு ஜம்மு காஷ்மீர் ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக் அந்த மர்மத்தை 2023 உடைத்தார். பெரிய கான்வாய்கள் சாலையில் பயணிப்பதில்லை என்பதால் வீரர்களை அழைத்துச் செல்ல சிஆர்பிஎஃப் விமானத்தை கேட்டது. ஆனால் உள்துறை அமைச்சகம் தர மறுத்துவிட்டது. விமானங்கள் வழங்கப்பட்டிருந்தால் புல்வாமா தாக்குதல் நடந்திருக்காது. நம்முடைய தவறால் தான் தாக்குதல் நடந்தது. அன்றைய தினம் இதை பற்றி பிரதமர் மோடியிடம் பேசினேன். பாதுகாப்பு அமைச்சகத்திடம் அலட்சியம் குறித்து தெரிவித்தேன். இதை பற்றி வெளியில் பேசாமல் அமைதியாக இருக்கும்படி மோடி என்னை அச்சுறுத்தினார். பாகிஸ்தான் மீது பழியை சுமத்தி அரசுக்கும் பாஜகவுக்கும் தேர்தல் ஆதாயத்தை பெறுவதே இதன் நோக்கம் என்பதை உடனடியாக நான் உணர்ந்து கொண்டேன் என்றார் சத்யபால் மாலிக். 2019 நாடாளுமன்ற தேர்தலை நமது இராணுவ வீரர்களின் உடல்களை முன்வைத்தே பாஜக எதிர்கொண்டது. புல்வாமா தாக்குதல் தொடர்பாக விசாரணை நடத்தியிருந்தால் பல இராணுவ அதிகாரிகள் சிறைக்கு போயிருப்பார்கள் என மோடி மீது சத்யபால் மாலிக் குற்றம் சாட்டினார். மோடியோ புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் உன்னத தியாகத்தை இந்தியா மறக்காது என பொய் சொல்லிக் கொண்டிருந்தார். 9. 8400 கோடி ரூபாயில் 2 புதிய விமானங்கள். பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட VVIPக்களின் பயணிக்க 8400 கோடி ரூபாயில் 2 விமானங்கள் வாங்கப்பட்டது சர்ச்சையை கிளப்பியது. 10. தனியார் விமானங்கள் கொள்ளை. உக்ரைன் போரில் சிக்கித் தவித்த ஆயிரக்கணக்கான இந்திய மாணவர்களை உடனே மீட்க இந்தியாவுக்கு சொந்தமாக விமானங்கள் ஒன்று கூட இல்லை. 2023 ஒடிசாவில் நடந்த கோரமான ரயில் விபத்தின் போது உறவினர்களை பார்க்க ஒடிசாவுக்கு போனவர்களிடம் தனியார் விமானங்கள் கொள்ளை லாபம் பார்த்தன. மோடி ஆட்சியின் விமான கதைகள் முற்றுப்பெறுமா, தொடர்கதை ஆகுமா என்பதை கமெண்டில் சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. மற்றவர்களுக்கும் சேனலை பகிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.